அனைத்து தமிழீழங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டின் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். சனி, குரு, ராகு, கேது, சுக்கிரன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சி உள்ளது. அதிலும் தை மாதம் மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் ஏற்கனவே செவ்வாய், சுக்கிரன் பயிற்சிகள் உள்ளன. அதேபோல் குரு வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்தில் நிகழ உள்ளது. இது ராசியில் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை இந்த தொகுப்பில் காணலாம். பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டில் பயணிக்கும். அவை எப்போது பின்னோக்கி திரும்புகிறதோ அப்போது வக்ரநிலை என்போம். கிரகங்கள் திரும்பும் போது விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதிலும் குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது, சுக்கிரன் வக்ரம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். குரு தற்போது ரிஷப ராசியில் வக்ரமாக வீற்றிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். குரு மற்றும் சனி பூமியின் வெளிப்பட்ட பாதையில் பயணிக்கும். குரு தனம் குடும்பத்துக்கு காரகனாக இருக்கிறார். நம் அன்றாட வாழ்க்கையில் குரு பயணிப்பதால் அவரது வக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. புதனின் சாரத்தை கொண்ட மிதுன ராசிக்குள் மிருகசீரிஷம் நட்சத்திரமும் திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரமும் உண்டு. மிருகசீரிஷம் செவ்வாயின் நட்சத்திரம், திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம், புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தை தொடர்புடைய லக்னக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து குரு வக்ர நிவர்த்தியால் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம். குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கோட்டிற்கு வருவதால் உங்களுக்கு நீண்ட காலமாக வரவேண்டிய தொகைகள், வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய நபர்கள், வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்புகளுக்கான தடை போன்ற சங்கடங்கள் அனைத்தும் இந்த காலத்தில் நீங்க போகிறது. உங்களிடம் இருந்து கடன் வாங்கியவர்களால் பல்வேறு சங்கடங்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். அனைவரும் கடனை திரும்பி தரும் காலமாக அமைய போகிறது. மன போராட்டத்திற்கு விடிவு காலம் வரப்போகிறது. ஆனாலும் குரு பகவான் மே மாதம் பயிற்சியாகி உங்களுடைய லக்னத்திற்குள்ளும் ராசிகளுக்குள்ளும் வரப்போகிறார். பணத்தை பற்றி தேவை குறித்த எண்ணங்கள் மேலோங்கும். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருப்பதால் உங்களிடம் இருந்து பணம் கடன் வாங்கியவர்கள் மறைந்திருப்பார்கள். அந்த பணம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். அதேபோல் திருமண தடைகள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குரு உங்களுடைய 10ஆம் இடத்தில் தொடர்புடையவர். இதனால் தொழில், வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வில் தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இது தொடர்பான மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் விரும்பிய இடமாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சம்பள உயர்வை பெறுவீர்கள். உயரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அருமையான காலமாக இருக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும். அலுவலகம், தொழிலில் இருந்து வந்த வேலை பளுக்கள் குறையும். ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறேன் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. காலை உடற்பயிற்சி தொடர்வது நன்மை. இல்லை என்றால் வயிறு, கால் தொடர்பான பிரச்சனைகள் வரும். கோசாலைகளுக்கு சென்று பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் தருவது நற்பலன்களை தரும். பேனா, பென்சில் உபகரணங்களை ஏழை குழந்தைகளுக்கு அளிப்பது நன்மை. புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தன்னுடைய சாரத்தில் வைத்துள்ளதால் குரு உங்களுடனே இருப்பார். அதனால் பணத்தை வைத்து தொழில் தொடங்கக்கூடிய யோகம் வரும். கடையை, வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உரிய ஆலோசனை பெற்று செய்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். குரு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் வசதியையும் வழங்கியுள்ளார்.